நல்ல மக்களே, வாயில ஸ்வீட் வச்சுட்டு அடியில வெடி வச்ச கதைய தான் ஸ்பைடர் நாயர் சீரிஸ் இறக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லணும் அப்டின்னா, த பாய்ஸோட எண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அண்ட் இந்த காட் ஆஃப் வார் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு வெறி வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு ரேண்ட் ரோஸ்ட் வீடியோ போடலாம் அப்டின்ற மாரி, இந்த அமேசான பத்தி போடலாம் அப்டின்ற மாரி யோசிச்சு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, வாய்ஸ் ஓவர்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, எடிட் பண்ணக்குள்ள தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்பைடர் நாயர் அப்டின்ற ஒரு சீரிஸ் ஆக்சுவலி அமேசான்ல தானே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போமே அப்டின்ட்டு யோசிச்சுட்டு பிரைம் வீடியோல போய் பார்த்தா, 8 எபிசோடு ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தான் பிஞ்ச் வாட்ச் பண்ற கேட்டகரியாச்சே. ரொம்ப வசதியா போச்சு அப்டின்ற மாரி வந்து உட்காந்து முடிச்சாச்சு சீரிஸ மொத்தமா. சரி பார்த்தது எதுக்கு சும்மா விடுவானே, ஒரு ரிவ்யூ ஒண்ணு போட்டுருவோம் அப்டின்ட்டு தான் டக்குனு இந்த வீடியோவ தூக்கிட்டு வந்துட்டேன். நவ் லெட்ஸ் கெட் இன்டூ ஸ்பைடர் நாயர் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் வேற யாரு? தலைவன் நிக் கேஜ் தான். நிக்கோலஸ் கேஜ், தி கோட் நிக்கோலஸ் கேஜ். மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சிருக்காரு. பிரின்னு பிரிச்சிருக்காரு. அதுவும் இந்த லைஃப் டைம்க்கு தேவையான அவ்ளோ கேரக்டர்ஸ் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பர்மேனா, ஸ்பைடர் மேனா, கோஸ்ட் ரைடரா, ஓ மை காட்! இப்படி ஒரு பெர்ஃபார்மர் வந்து பார்க்கவே முடியாது கைஸ். உண்மைய சொல்லணும் அப்டின்னா, அவ்ளோ வெரைட்டி காட்டியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ்ல, ஹியூமர்ல, அதுல இதுலன்னு தலைவன் பூந்து விளையாடியிருக்காரு எமோஷன்ஸ்ல. அண்ட் அது மட்டுமான்னு கேட்டீங்க அப்டின்னா, ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் பவர் அவேக்கன் ஆன உடனே எடுத்துட்டு வந்திருப்பாரு கைஸ். பயங்கரமா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம். பீக் பீக் பெர்ஃபார்மன்ஸ். நிக்கோலஸ் கேஜ் த கோட்ன்றத அகைன் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு ஒரு ப்ராஜெக்ட்லயும். இந்த ஏஜ் ஃபேக்டர்ன்றது லைட்டா அவருக்கு அங்கங்க எட்டி பார்த்தாலுமே, தட் டசன்ட் மேட்டர்ரா இலை அப்டின்ற மாரி அவரோட பெர்ஃபார்மன்ஸே அது எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காரு மனுஷன். மஜா கைஸ். உண்மையிலேயே மஜா. செமையா பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டா எனக்கு பட்ட விஷயம் சினிமாட்டோகிராஃபி தான். இந்த 1930s செட்டிங்க அவ்ளோ அழகா பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேடோஸ் அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் சும்மா பயங்கரமா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் முக்காவாசி சீக்வென்சஸ்லாம் வந்து செட்குள்ள அப்படி இல்ல அப்டின்னா ப்ளூ ஸ்கிரீன், கிரீன் ஸ்கிரீன் அப்படிதான் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இட்ஸ் விஷுவலி அமேசிங். ஒரு 90s டிடெக்டிவ் சீரிஸ்க்கு ஒரு டைம் டிராவல் பண்ண எஃபெக்ட் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் நான் பெருசா இந்த 90s படங்கள், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அதெல்லாம் நான் பெருசா பார்த்தது கிடையாது. ஸோ அதனால எனக்கு இது ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டா எனக்கு பட்ட விஷயம் வில்லன்ஸ் தான். என்ன ப்ரோ அதே பழைய சாண்ட்மேன், அதே பழைய எலக்ட்ரோ தானே, ஏற்கனவே 2 தடவ பார்த்தாச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதே பழைய சாண்ட்மேன், அதே பழைய எலக்ட்ரோ தான். பட் இன் அ டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகா மெச்சூரா இத ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே வந்து இந்த மார்வல் வந்து ஹெவி சிஜிஐ கிமிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வில்லன்ஸ் எல்லாரையுமே காட்டுவான். பட் இதுல அப்படிலாம் இல்லாம நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டா எனக்கு பட்ட விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த சீரிஸ பிளாக் அண்ட் ஒயிட்டா விடலான்றது யார் சொன்ன ஐடியான்னு தெரியல. பட் இட் வாஸ் பெர்ஃபெக்ட். அதனால எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாராவது இந்த சீரிஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் ஆன் பிளாக் அண்ட் ஒயிட். ஃபுல்லான இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த ஹாரர் எஃபெக்ட் அண்ட் இந்த ஒரு பயங்கரமான எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கிடைக்கும். கலர்ல பார்த்தா லைட்டா குழந்தை பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருக்கு கைஸ். அதனால தான் நீங்க அடல்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ பிளாக் அண்ட் ஒயிட். எனக்கு நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்டா பட்டது ஹியூமர் தான். நிறைய ஹியூமர்லாம் இருக்காது. பட் இருக்க வரைக்கும் ஹியூமர் பயங்கரமா ஹிலரியஸா இருக்கும். அண்ட் அதுலயும் கெஸ் ஹூ பெர்ஃபார்ம்டு வெல்? நிக்கோலஸ் கேஜ் தான். அதுலயும் கேரி அவுட் பண்ணது நிக்கோலஸ் கேஜ் தான். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா பண்ணியிருப்பாரு ஹியூமர் சீக்வென்ஸ்லாம். நல்ல ஹிலரியஸா இருந்துச்சு கைஸ். அண்ட் எனக்கு நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டா இந்த சீரிஸ்ல பட்டது சாங்ஸ் தான். சாங்ஸா கேட் ஹார்டி பெர்ஃபார்ம் பண்ற சாங்ஸ். கேட் ஹார்டினா வேற யாரும் இல்ல, ஃபெலிஷா ஹார்டிய தான் கேட் ஹார்டின்ட்டு இந்த சீரிஸ்ல கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இந்த கிளப்ல ஒரு சில சாங்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. மிஸ்மரைசிங்கா இருந்துச்சு உண்மைய சொல்லணும் அப்படின்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே. அண்ட் எனக்கு பாசிட்டிவா தோணுன விஷயங்கள் இவ்வளோதான் இந்த சீரிஸ்ல. அண்ட் என்னதான் இது வந்து மாஸ்டர் பீஸ் 10 அவுட் ஆஃப் 10ன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்டுகள் இருக்கிறது. அத மட்டும் பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா எனக்கு இந்த சீரிஸ்ல பட்டது வில்லன் தான். ப்ரோ பாசிட்டிவ்ல சொன்னியே, அது வந்து சாண்ட்மேன், எலக்ட்ரோ. இதுல நான் சொல்றது சில்வர் மேன்ன்ற ஒரு வில்லன ஆக்சுவலி இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லனோட கேரக்டர வந்து இன்னுமே நல்லா வந்து காட்டியிருக்கலாம். இன்னும் நல்லா மெனசிங்கா காட்டியிருக்கலாம். இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர. ஒரு மாரி சப்புன்னு முடிச்ச மாரி ஆயிருச்சு. மிட் சீசன்ல ஒரு 3, 4த் எபிசோட்லலாம் அந்த கேரக்டர் ஒரு மாரி செமையா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆர்க்ன்றது ஒரு மாரி பீக்ல கொஞ்சம் போய் நிக்கிற மாரி இருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. அது எனக்கு ஒரு மாரி லைட்டா என்னடா இப்படி முடிச்சுட்டீங்க அப்படின்ற மாரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஆக்ஷன் தான். ஆக்ஷனா அப்படின்னு கேட்டீங்க அப்டின்னா, எஸ். ஆக்ஷன் தான். இப்ப இருக்க ஆக்ஷன் எந்த வகையிலுமே குறைச்சல் கிடையாது. பட் இது ஒரு ஸ்பைடர்மேன் சீரிஸ். ஐயா! இது ஸ்பைடர்மேன் சீரிஸ். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் தேவைப்படுது. அப்படி இருக்கக்குள்ள எடுத்திருந்திருக்கலாம். ஏன் எடுக்கலன்னு தெரியல. கேட்டா பட்ஜெட் இஷ்யூன்னுவானுங்க. இதே தான் பாய்ஸுக்கும் சொன்னானுங்க. அதனால அந்த பக்கம் தேவையில்ல. ஒரு மாரி ஒரு ஃபைட் அப்படியே ஆரம்பிக்கும். அப்படியே பீக் எடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். டப்புன்னு பார்த்தா முடிச்சு விட்டுருவாய்ங்க ஃபைட்ட. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் லைட்டா எனக்கு இருக்கும். நல்லா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபைட்டா எடுத்திருக்கலாமே. ஸ்பைடர் மேன்டா அப்படின்ற மாரி இருக்கும் எனக்கு. பட்
இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிறது பெர்ஃபெக்ட்டா இருந்தாலுமே எனக்கு பத்தல கைஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு பட்டது, சீரிஸ்ல எந்த வகையிலயும் இது கிடையாது. தமிழ் டப்பிங் தான். நான் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல தான் ஃபுல் சீரிஸ் பார்த்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்த்தேன். சரி தமிழ்ல கொஞ்சம் பார்ப்போமே, என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல பார்த்துட்டு ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் நான் தமிழ்ல பார்த்தேன். என்னடா டப்பிங் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் கைஸ் உண்மைய சொல்லணும் அப்புட்னா. ஒரு மாரி எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு மாரி டப்பிங் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு அது ஒரு மாரி லைட்டா செட் ஆவல. மேபி தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ்க்கு அது எப்படி இருக்குன்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அது ஒரு மாரி டவுன் கிரேடா தான் ஃபீல் ஆச்சு இந்த சீரிஸ்க்கு. அவ்வளோதான். மத்தபடி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட் கைஸ். ரிவ்யூ முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்ல சீரிஸ் தான். கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஒர்த்தா தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிறணும். பண்ணல அப்புட்னா மொளகா அரைச்சிருவேன். கருப்பன் கீழ இறங்கிருவான். அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் see you. டாடா. பை பை.